இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் கிச்சா சுதீப். நடிகர், திரைக்கதாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர் என்று பல முகங்களோடு கன்னட படங்களில் வெற்றிகரமாக மவனி வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் கிச்சா சுதீப். ಹೇಳಿ. ಒಂದು ಚಿಕ್ಕ ಕನ್ಫ್ಯೂಷನ್. ಕಿಚನ್ ಅರ್ಥ ತಾನೆ? ರಿಸರ್ಚ್ ನಡೀತದೆ, ಗೊತ್ತಾದ ತಕ್ಷಣ ನಾನೇ ತಿಳಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. ನನಗೆ ಪೊಲೀಸ್ ನೋಡಕ್ ಬಂದಿಲ್ಲ, ಯೂನಿಫಾರ್ಮ್ ಬಿಚ್ಚಿದ್ದೀನಿ, ಬಾಯವರಿಗೆ. கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் பல வெற்றி படங்களை தந்துள்ள இவர் கன்னட பட உலகின் மிக முக்கியமான நடிகர். இதுதான் ஒற்றை வேதாளம் வளையம். இதுல வேதாளம் ஒரு பக்கம் நுழைஞ்சு மறுபக்கம் வந்துடும். ஒரு வேதாள உடம்பின் வலிமை இந்த சூட்டை தாக்கும். 28 ஆண்டுகளாக ஒரு பல்துறை வித்தகராக திரையுலகிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற சுதீப் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கன்னட பட உலகின் முக்கியமான ஒரு ஸ்டாராக நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து ஆக்சுவலி ஐ கேம் டு பிகம் அ டிரெக்டர் சார். ஓ. ஸோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு டீமில் இருந்தேன் நான். உப்பி சார் டீமில் இருந்தேன் சார். உப்பி சாரோட ஐ யூஸ் டு மூவ் அரவுண்ட். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் வந்து எனக்கு சொன்னார், நீங்கள் வந்து ஆக்டர் ஆகிடலாமே, ஹீரோ ஆகிடலாமே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, போங்க நீங்கள் பண்ணலாமே. அந்த வயசில் என்னென்னா யார் எதே சொன்னாலும் சீரியஸ் எடுத்துக்கிறது இருக்கலாமே தெரியாது. பட் ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி சார். ஆஸ் இன் அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி டிசைட் பண்ணிங்களா, நான் ஆர்டிஸ்ட் ஆகணும். எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தான் என் அப்பா ஒரு ஹோட்டேலியர், வீட்டுக்கு செம்ம ஆர்டிஸ்ட்டு, எல்லாம் வருது போகிறது அது இருந்ததுங்க. ஸோ அதை பார்த்துருக்கேனே, அதுதான் ஐ ஹவ் க்ரோன் அப் சீயிங் ஆக்டர்ஸ் அண்ட் சினிமா. I wanted to be that. I think once I decided அதுக்குள்ளே போகணும், நான் வந்து வேறு எதுவும் பெருசாக ஒரு வேர்டு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க்கு இல்லைன்னா ஏதோ ஃபிலாசபி வேணாம் சார். ஆஸ் சிம்பிள் பேசிக்காக சொன்னோன்னா ஐ ஸ்டக் பைட். இது பண்ணி தான் ஆகணும். ஐ ஸ்டக் பைட் அண்ட் ஐ திங்க் தட் அது வந்து எல்லாரும் எனக்கு இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்கு, ஏதாவது ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னா ஐ திங்க் தட் இஸ் அ ஃபஸ்ட் ப்ரைம் ரீசனாக சொல்ல முடியும் எனக்கு. அண்ட் அதுக்கு மேலே என்ன வந்தாலும் ஐ திங்க் இது நேச்சர் நல்லா ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கு எனக்கு. நான் ஏன் பாப்புலர் ஆனேன், நான் எதுக்கு அங்கே ஸ்டார் முடியும் அண்ட் எதுக்கு அந்த நல்ல படம் பண்ண முடியும், நல்ல படத்தில் ஒரு பாட்டாக இருக்க முடியும். எனக்கு அந்த ஃபாரன்சிக்கு நான் போகல, விட்டுட்டேன். வந்தது என்ன ஆண்டவன் கொடுத்தானோ அது நான் வந்து கட்டியாக பிடிச்சி அதுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணியிருக்கேன் சார். அவ்வளோ. நீங்கள் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும்போதே சினிமா மேலே ஒரு தாக்கம் இருந்ததா? அப்போவே வந்தது. அதுக்கு முன்னாலே வந்து நான் ஆக்சுவலி ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், செம்ம சீரியஸாக கிரிக்கெட் எடுத்துகிட்டு கிரிக்கெட்டாக பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என் ஃபேமிலிக்கு வந்து நான் இன்ஜினியர் ஆகணும் அதுக்கு இருந்தது. பட் ஐ திங்க் சார் கிரிக்கெட்டில் 100% ப்ராபப்ளி ஒரு லெவல் ஐ வுட் ஹவ் கான். பட் ஐ திங்க் மை டேலண்ட் லிமிட்டட் தேர் ஒன்லி. அதுதான் எல்லாம் ஃபைனல் லிமிட்டு, அதுக்கு மேலே இல்லை. பட் அங்கே வந்து இன்ஜினியரிங் போகும்போது ஐ வாஸ் அ லிட்டில் அவே ஃப்ரம் கிரிக்கெட். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு மேட் ஆட்ஸ்ன்னு வருது இல்லை, மேட் ஆட்ஸ்ன்னு பண்ணுறது, அது ஸ்கிரிப்ட் பண்ணுறது, அது டைரக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்கிட்ஸ் டைரக்ட் பண்ணுது, இதெல்லாம் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். அப்போ அந்த ஸ்டேஜ் கிளாப்ஸு விசில்லு அதெல்லாம் எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட், என்டர்டெய்னிங் தி ஆடியன்ஸஸ். அப்போ தான் ஒரு கொஞ்சம் சினிமா மேலே ஆர்ட் மேலே பேசிக்லி அது வந்து இல்லை பண்ண முடியுமா, போகலாமா. ஏன்னா வந்து ஃபாதர் இஸ் அ பிஸ்னஸ் மேன், அவருக்கு வந்து கிரிக்கெட்டே பிடிக்கல, சினிமா அதோட பெரிய ஒரு கிளாமர் விடுறாரா தெரியல.
அப்பா பார்த்தா ஒரு டைகர் மாதிரி வீட்டில் ம், அவர் என்ன அப்படியா? சொல்கிறாரோ அதுதான் நடிக்கணும் ஓ, அப்படி இருந்தது. ஸோ தெரியல, ஏதோ ஒரு ட்ரை பண்ணேன் சார். அப்ப உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர்களா இருந்தது யார் யார்? எனக்கு வந்து ஃபஸ்ட் இந்த எனக்கு விஷ்ணு சார் ஓ, என் ஐடல். அருமை. லுக்கு ம், செம்ம குட் லுக்கிங் சார் அவர். அண்ட் வெரி குட் ஆக்டர். ஒரு ஆட்டிடியூடு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பற்றி. ம், ஐ வாஸ் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் விஷ்ணு சார் ஆல்வேஸ். நாட் தட் ஐ வாஸ் அவரை ஃபாலோ பண்ணி அவர் என்ன பண்ணுறாரோ அதே பண்ணும், அது அப்படி இல்லை. ம், ஒன் ஐடல் சார். ம். ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவர். சினிமாவில் சேரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன முயற்சி பண்ணீங்க அதுக்கு? எதுவும் இல்லை சார், ஆ, போனேன் பண்ணேன் அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் as தட். இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடாக பார்த்தா அதெல்லாம் கரெக்டாக தான் தோணுது. ம், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஏன் நான் எதுவுமே பண்ணல சார். ம், நான் வந்தேன் அவ்வளோதான். வந்துட்டு அங்கே என்னென்ன தேவை இருந்தது எல்லாமே பண்ணேன். ஓ, அருமை. ம், ஸோ சிம்பிள். அங்கே போனேன் ஃபஸ்ட்டு. என்ன ஃபைட்டு கேட்குறாரோ, ப்ராக்டிஸ் பண்ணுமா, ஓகே ம், பண்ணலாமே. இப்போ வந்து கொஞ்சம் இது ஓகே, இது எனக்கு பண்ண முடியாது, இது பண்ண முடியாததை எப்படி காம்பன்சேட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும். ம், இட் வாஸ் ஐ திங்க் அ ட்ரையல் அண்ட் எரர். கரெக்ட். அண்ட் வாட் எவர் என்ன ட்ரை பண்ணேனோ ஆனஸ்டாக தான் பண்ணேன் சார். ம், அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து காட் ஃபாதர், குரு யாருமே இல்லையே. ம், இதுதான் இதுதான் பண்ணு ஆக்சுவலி இதுதான் தேவை இருக்குது படத்துக்கு என்று சொல்கிறதுக்கு, சினிமாவுக்கு இதெல்லாம் தேவைப்படுறதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே. ம், அண்ட் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ம், நீங்கள் ஒரு செம்ம டீனேஜாக இருக்கும்போது 13, 14, 15 தான் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மைண்ட் செட்டில் வந்தால் ஓகே. ம், நான் வந்து இன்ஜினியரிங்கில் இருந்தேன், ஃபேமிலி பிஸ்னஸ். ம். ஸோ அது எதுவுமே இல்லையே எனக்கு ஃபெசிலிட்டி. ஃபைட் ப்ராக்டிஸ், டான்ஸ் புரியுது. ப்ராக்டிஸ் எல்லாமே. ஸோ எப்போ நான் டிசைட் பண்ணேனோ படத்துக்கு வரணும்னு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஆச்சு. அருமை. ம். அதுக்கப்புறம் தான் டான்ஸு, அதுக்கப்புறம் தான் ஃபைட்டு, ட்ராவலு. ஆரம்பத்தில் 2-3 படங்கள் உங்களுக்கு சரியா வரல. 2, 3 ஒரு 7, 8 வருஷமே சரியாக போகல சார். அப்பெல்லாம் போச்சு. எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தீங்க? ஐ டென்ட் கேர் சார். அதுக்கெல்லாம் நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் சல்க் பண்ணி வீட்டில் உட்காந்து அழுந்து கோயிலுக்கெல்லாம் போய் அதெல்லாம் நான் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்னென்னா, ஒரு ஆண்டவா உனக்கு உடம்புல ஒரு மைண்டு கொடுத்துருக்கா, மனசு கொடுத்துருக்கா, ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கான். அவன் உங்க மேலே உட்காந்து பார்க்குவான். ம், அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க என்ன? உண்மை. என்ன பண்ண போகிற? ம், உனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கேன், ம், கரெக்டாக என்ன பண்ண போகிற நான் பார்க்குறேன் தான் அவன் சொல்லுவான்ல. ம், நாங்கள் பண்ணோம். ஸோ இப்போ வந்து தப்பாச்சு, ஓகே என்ன இப்போ ம். போகலாமே. That is life. Yeah. ம், See, எனக்கு வந்து அந்த பிகினிங் தான் இட் வாஸ் அ மைண்ட் செட் ஃபார் மீ சார். கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆள் நான் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இப்போ, ம், ஓகே பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமே. சி, இஃப் யூ ஹேவ் தி ஆட்டிடியூட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஆன் மை லைஃப், யூ வில் டூ எவ்ரி திங். நோ, true. ஓகே. ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாம் வந்தால் ஒரு ரோட் ஹம்ப் மாதிரி சார். வருது, நீட்டாக கிராஸ் பண்ணணும், போயிட்டே இருக்கணும். அங்கே உட்காந்து ரோட் ஹம்ப் கிட்டே பேசி ஏன்னா இப்படி பண்ணிட்டேன், ஸ்லோ பண்ணிட்டேன்னு ஏதாவது ஆன்சர் கிடைக்குமா உங்களுக்கு? அங்கே இன்னும் போடணும் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா சார், அந்த டைமில் வந்து ஏஜ் ஃபார் மீ, அப்போ இருந்த மைண்ட் செட் என்னென்னா, ம், ஐயா போடா பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். ம், இப்போவும் அப்படியே இருக்கேன். ம், ஓகே ஃபெயில். ஓகே, ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் ஆச்சு, கம்ப்ளீட் ஆகலை. ம், அதுக்கப்புறம் 2வது ஸ்டார்ட் ஆச்சு, கம்ப்ளீட் ஆகலை. 3வது கம்ப்ளீட் ஆச்சு, போகல. ம், 3வது நாள் தான் எடுத்துட்டார் தேட்டரில். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு டைட்டில் கொடுத்தார் சார். இந்த ஐரன் லெக்னு ஒரு டைட்டில் வந்துச்சு ஓ, எனக்கு. ஆமாம் ஆமாம், பெரியா வந்துச்சு. ஆ, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் ஐரன் லெக்னை கூப்பிடும்போது அது மீனிங்கே தெரியல எனக்கு. ஆ. நான் என்ன நினச்சேன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரா, இது இப்படியெல்லாம் appreciation. பேசுகிறாரா ஆ, தெரியல. ஆ, என்னடா ஐரன் லெக்னு சொல்கிறாரு, செம்ம ஃபவுண்டேஷன் அப்படியெல்லாம் சொல்லிருக்காரு. ஆ, யாரோ ஒருத்தர் சொன்னார், இல்லைடா ஐரன் லெக்னு டோட்டல் லத்தான மாதிரி மீனிங்னு. ஐயோ அப்படியா, ம், இது வேற ஐரன் என்ன சொல்கிறாரு, ஐரன் மீன்ஸ் ஸ்ட்ராங். நோ, ம், ஒய் தேர் சேயிங் இப்படி வேர்டு மீனிங்கே ராங் ஆச்சு. ம், ஓகே என்ன இப்போ, ஓகே ஐரனுக்கு ஓகே கரெக்டாக சொல்கிறாரே, ஓடலையே, அப்படி தான் நான் போனேன். ம், பட் கால்குலேட்டிவ்லி நான் வந்து என்னடா 2 படம் போகல, ம், இன்னொரு படம் ஓடல, ம். விட்டுடலாமே, ஏதோ வேற பண்ணி வாபஸ் வரலாமே ஒரு ஃபியூ டேஸ். ஓ, ஸோ சீரியலுக்கு போயிட்டேன் நான். ஓ, சீரியலுக்கு போயிட்டேன் சார். சீரியலுக்கு போய் வாபஸும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக வந்தேன். ஆ, ஸோ வந்ததுக்கு வந்து நான் இன்சல்ட் பண்ணல. வந்ததுக்கு வந்து என்ன சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், ஓகே ம், வேலை இல்லையே இப்போ பண்ணலாமே, அது பண்ணேன், எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் வாபஸ் வந்துச்சு. ம், ஹீரோவாக ஒரு பெரிய டைரக்டர் சுனில்குமார் தேசாய் ம். சார். படம் பண்ணேன், செம்ம படம். ஓப்பனிங்கு, பெரிய ஓப்பனிங்கு எல்லாம் ஆச்சு.
ஃபென்டாஸ்டிக் ஏஸ் மியூசிக் டைரக்டர் ஹம்சலேகா, சுனில் குமார் தேசாய் காம்பினேஷனு சூப்பர் படம். இப்போது ஏதோ சேஞ்ச் ஆச்சு எனக்கு என்னும் போது 10வது நாள் ராஜ்குமார் சார் கிட்னாப் ஆகிட்டார். ஆமாம். வாபஸ் வந்துச்சு ஐரன் லெக்கு. வெளியே போகிறது அப்படியே வந்துச்சு. சொன்னோம் இல்லை இவருக்கு எடுத்துகிட்டு படம் பண்ணால் இப்படி தான் ஆகுது அப்படி. ஏடா இதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? எடுத்து போகிறது அவரு, போகிறது இவரு. என் படம் தான் ஆக்சுவலி ப்ராப்ளம் ஆச்சு. எனக்கு ஐரன் லெக்குன்னு அது ஓகே. 10th டே டில் 10th டே எவ்ரி ஷோ வாஸ் ஹவுஸ்ஃபுல் சார். வெரி குட். பட் தென் இட் டென்ட் ஒர்க். யா பட் திரும்ப வெளியிட்டு அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது இல்லையா? ஓடிச்சு சார். ஆனால் இப்போ வந்து ஒரு விஷயம் சார், எந்த கன்வீனியன்ஸ்ன்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதுதானே நீங்கள் பேச போகிறீங்க. மார்க்கெட்டுக்கு வந்து என்னடா இதாச்சு அவர் தேவர் ஸ்டக் வித் தட் பார்ட் சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் சார் மார்க்கெட்டில் ஓடிட்டே இருக்கு. ஒரு ரீமேக் படம் அவர் பண்ணும், இவர் பண்ணும், இவர் பண்ணும், அவர் பண்ணு, நல்லா ஓடிட்டுருக்கு அப்போது. பட் என்னென்ன சார், ஓடிட்டே இல்லை. எதாரா பெரிய ஹீரோ இல்லைன்னா படம் அங்கே வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாது. அந்த படம் இங்கேயே ரொம்ப கஷ்டத்தில் ஓடிச்சு. யாருமே ரிலீஸ் இல்லை, அது இது சப்போர்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய ஹிட்டாக போச்சு. அங்கே யாருமே பண்ணல. என்கிட்ட அந்த படம் வந்துச்சு. அந்த சிடி கொடுத்தார், விசிடி. வெரி பேட் பிரிண்ட், கேமரா பிரிண்ட்டு. சாரி, அதுதான் பார்க்க முடியும், எனக்கு வேறு தெரியல. அது ரிலீஸ் ஆகலை அந்த படம். பார்த்தேன், எனக்கு பிடிச்சது படம், ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தா அந்த ப்ரொடியூசர் வந்து பண்ணுறேன்னாச்சு. நான் வந்து அவருக்கு கேட்டேன், சார் இந்த படம் நான் பண்ணுவேன், ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. இல்லை நான் உங்களுக்கு தான் வச்சு பண்ணுறேன். ஒரு ஃபியூ டேஸில் வரேன்னு போனார். 10-15 நாளாச்சு வரல. அதுக்கப்புறம் நான் அவராக தேடி அவர் ஊருக்கு போனேன். அப்போ வந்து காசு இல்லை, கார் இல்லை, எதுவுமே இல்லை சார். எங்கேயோ எல்லாம் பாரோ பண்ணி போனேன் அவர் ஊரை தேடி. அப்போ வந்து இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி இல்லை சார். ஒரு அட்ரஸ் தேடணுன்னா ரொம்ப கஷ்டம். ஐம் டாக்கிங் அபவுட் அரௌண்ட் 1999. ரொம்ப கஷ்டம். எப்போ தேடி போனேன் சார். கேட்டேன், அங்கே மீட் பண்ணார். சார் நீங்கள் எதுக்கு வந்தீங்க? எல்லாம் பண்ணுங்க சார், நான் பண்ணுவேன் சார், வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு வாபஸ் வந்தேன். செம்ம நாளாச்சு வாபஸ் வந்தார். பட் அப்படியே டில்லி டாலியாக தான் போயிட்டு இருக்குது. வேறு யாரோ பண்ணுவார், அவர் வர, இவர் கையில் இன்னும் ரைட்ஸ் வரல. கர்நாடகாவில் வேறு யார் கையில் ரைட்ஸ் இருக்குது. அவரு ஃபைனலாக நான் தான் ஆக்டராக ஹீரோவாக பண்ணிவிடுவேன்னு இன்னொரு ப்ரொடியூசரை ஸ்டார்ட் பண்ணிட்டார். நான் வந்து அப்போ ஐயோ என்னடா இது, ஃபைனலாக அவர் ஏதோ படம் வந்துருக்கு, இப்போ பார்த்தா அந்த ப்ரொடியூசரே ஹீரோ ஆகிறாருன்னு சொல்கிறாரு. அப்படி ஃபைனலாக எது ஆச்சு சார். எனக்கு வந்து கேட்டார், அப்பா இந்த படத்தில் எல்லாம் ஓகேப்பா, நீங்கள் முடி எடுக்கணும். சார் முடி என்ன சார், என்ன வேணாலும் எடுக்க, நீங்கள் கெரியரே இல்லை, முடி வச்சு என்ன பண்ணுறது, கொடுங்க பண்ணுவோம். அப்போ அந்த படம் சார் எகெயின் சார், அந்த படத்தில் 7th டே 3rd ஃப்ளோர் ஷூட்டிங் சார். 3rd ஃப்ளோரில் அது இதர் மேலே காம்பவுண்ட் மேலே ஷூட்டிங். ஒயர் பிடிச்சி ஒரு ஃபைட் ஏதோ பண்ணியிருக்காரு. கீழே பார்த்தா பயமாகுது. 3rd ஃப்ளோர் ரெயின் எஃபெக்ட் ஃப்ளைட்டை ரோப் விட்டுட்டார் சார். அது கீழே விழுந்து ஒரு ட்ரீ மேலே விழுந்து டபாக்கனை கீழே லெக் அவுட்டு, கம்ப்ளீட் அவுட்டு. கால் இப்படி ஆடுறது, ஃபெயிண்ட் ஆகிட்டேன். இப்போது வாபஸ்ஸு when I came to conscious, I realized my leg is gone. இப்போது சார் அந்த ஐரன் லெக்குன்னு ஒரு வேர்டு இப்போ எனக்கே எஃபெக்ட் ஆன போடுச்சு. என்னடா எப்படி படம் கம்ப்ளீட் பண்ணுறது, என்ன பண்ணுறது படம். அப்போது இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில் சார், ஆனால் ஐ ஸ்டார்டட் டையிங் அப் மை லெக் வெரி டைட்லி. ஸோ பிகாஸ் அப்போ போன் வெளியே வந்துடுது. ஐ ஃபினிஷ் தட் ஃபிலிம் சார் வித் கிரேட் டிஃபிகல்ட்டி சார். அப்போ லெக் வெளியே வருது. நான் க்ரையிங், இன்ஜெக்ஷன்ஸ், அது இது. ரிலீஸ் ஆகிற டைமில் யார் அந்த படம் வந்து பார்த்து என்னடா இது இப்படி இருக்குது, ஹீரோ கிளாமர் இல்லை, அது இல்லை. படம் ரிலீஸ் ஆச்சு சார். மார்னிங் ஷோ தியேட்டருக்கு போனேன். 7:30, 7:45 போனேன் சார். ஒரு 6-7 மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த தியேட்டர். அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு கார்லேண்ட் போட்டான். ஆனால் ஆல் தி பெஸ்ட் என்ன. நான் வந்து என்னடா கார்லேண்ட் போடுறியோ இல்லை கண்டோலன்ஸ் சொல்கிறியோ, ஆளே இல்லை தியேட்டருக்கு முன்னால். இவன் வேற வந்து இது போயிட்டு இரு ஓகேன்னு சொன்னி உள்ளே போனேன். நான் உட்காந்துட்டு இருந்தேன் பேஜாரில். மேனேஜர் வந்தார். காஃபி சாப்பிட்றீங்களா அது கேட்டார். காஃபி வேணையா விடுறியா பார்க்க. ஸோ என் ஃப்ரெண்ட் சொன்னேன், இல்லை சார் ரொம்ப ஏன் இப்படி உட்காந்துருக்காருன்னு கேட்குறாரு அந்த மேனேஜர். ஸோ இவர் இல்லை சார் பாவம் யாரும் இல்லையா தியேட்டருக்கு முன்னால்,
இதே லாஸ்ட் ஆப்ஷன் என் அப்பா வேற சொல்லிட்டார், இந்த படம் ஓடலன்னா வீட்டுக்கு வந்து ஹோட்டலுக்கு போகணும் நீ என்ன சொல்லிட்டார் ஹோட்டலியர். மேனேஜர் சொன்னேன், என்ன சொல்கிறீங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு கலெக்ஷன்னு. நான் என்னடா, என் லாஸ்ட் படத்தில் ஒரு 5 பேர் இருந்தார் ஃபர்ஸ்ட் டே, இதில் 6 7 இருக்காரு. அதை பார்த்து எதாரா காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரா இவர், 2 ஆள் ஜாஸ்தி இருக்காருன்னு. அதுக்கப்புறம் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, என்ன சார் 6:30க்கு ஹவுஸ்ஃபுல் ஆச்சு சார்ன்னு சொன்னார். 6:30க்கு ஹவுஸ்ஃபுல் ஆச்சா, என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் சார், 6:30 ஹவுஸ்ஃபுல் ஆகி எல்லாம் போயிட்டார், இப்போ பாரு ஒரு ½ அன் ஹவரில் வருது சார் ஆல்ரெடி. என்ன சார் 9:30க்கு க்ரௌடு வந்துட்டார் சார், ஃபினிஷ் ஆச்சு, என்டையர் தேட்டர் சைலன்ஸு. நான் வந்து இவரெல்லாம் சைலன்ஸ் பார்த்து நான் யாருக்கு இந்த படம் பிடிக்கல போச்சு. ஏன்னா நான் வந்து அப்போ வந்து க்ரச்சஸில் இருக்கேன், அப்போ தான் ஆப்ரேஷன் ஆயிருந்தது. கீழே வரும்போது யாரும் ஒரு ஆள் பார்த்துட்டாரு. அந்த படத்தில் எனக்கு கூப்பிடுறது கிச்சா, என் பேர் யாருக்கு தெரியாது, சுதீப்பர் தெரியாது. ஏய் கிச்சா தானே ஸ்டார்ட் ஆச்சு சார். அப்படியே தூக்கிட்டு எனக்கு போய் ஷர்ட்டு கீட்டு எல்லாம் ஆட் பண்ணி ஒரு கார் மேலே போட்டு அப்போ தான் ஏதோ ஆயிட்டேன் நான் ஒரு ஃபீலிங் வந்தது. அதுதான் சேது, அதுதான் கன்னடத்தில் ஹுச்சா. இங்கே சியானை கூப்பிடுறாரு, அங்கே எனக்கு கிச்சானை கூப்பிடுறாரு. இப்போ வரைக்கும் அதுதான் பேர், அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அண்ட் காட் அண்ட் நேச்சர் ஹாஸ் பீன் வெரி கைண்ட். ஸோ எது ஒரு 8 நாள் 8 வருஷம் நான் எது ஆயிடுச்சு எனக்கு அது இதுவுமே ஐ திங்க் இட் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். எதுக்கு சொல்கிறேன்னா, அது எது நடிக்கலைன்னா சார், இந்த சக்ஸஸ் எனக்கு அந்த வேல்யூ ஆஃப் சக்ஸஸ் எனக்கு ஐ வுட் ஹவ் நெவர் நோன் சார். ஸோ ஐ திங்க் ஃப்ரம் தேர் ஐ ஹவ் ஆல்வேஸ் செரிஸ்ட் எவ்ரி சக்ஸஸ், பீன் தேர் லைக் தட். இட்ஸ் அ பிக் கிஃப்ட் வாட் நேச்சர் கேவ் மீ. அப்படி ஒரு அற்புதமான கதையை உங்களுக்கு தந்த பாலாவை எப்போ சந்திச்சிங்களா? எஸ் சார், பாலா சார் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் பிதாமகன் பண்ணுறதுக்கு என்னோட வி கான்டாக்டட். He asked me to do that Vikram sir's role actually. But no, see, what Vikram sir could do, probably I don't know whether I can deliver. But அப்போ வந்து அவருக்கு ஏதோ சண்டேனா நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் பேசினாரு. எனக்கு என்னன்னா அப்போ அவ்வளோ தமிழ் வராது. பட் அவர் சொன்னார், சார் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, டைலாக் இல்லை சொன்னார். அப்போ ஓகே சார் சூப்பர் பண்ணலாமே. அதுக்கப்புறம் வந்து வாபஸ் பேட்ச் ஆகிட்டாரு. தென் he asked me to do another role. I said, சார் ஆனால் சார் நீங்கள் அவரோட பண்ணு சார், அதுதான் கரெக்ட். யூ ஆர் அ கிரேட் காம்பினேஷன், இன்னொரு படம் பண்ணலாமே அப்பான்னு. அது அப்புறம் வந்துச்சு. தென் ஹீ வெண்ட் அஹெட் வித் தட். I and Bala sir communicated a lot. I think 2 to 3 times we met because of that movie. But it was a great interaction. But after that, when I saw Pitamagan, that's what first thing mind le vandhu. Then I think Vikram was the best for that role, and I think he is a fabulous actor. But at least I got a see. எனக்கு என்னன்னா பாசிட்டிவ் எடுக்கலாம். நான் கர்நாடகாவில் பண்ணால் கூட இவர் கன்னியாகுமரியில் வந்து எனக்கு கூப்பிட்டு பேசி அது ரெஸ்பெக்ட் போதுமே. விக்ரம் சந்திச்சிருக்கீங்களா? நான் வந்து சேது பண்ணுற டைமில் அவரை தேடி வந்தேன். அவர் அப்போது ஈசிஆர் ரோடில் ஒரு வீட்டில் ஷூட்டிங்கு, சேதுக்கு அப்புறம் இதை படம் பண்ணார். அந்த படம் எப்படியோ தேடி அங்கே போய் அவரை மீட் பண்ணி, சார் இப்போது நான் அந்த படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அவர் பண்ணிங்க எல்லாம் ஆச்சு. We have interacted, and after that I met him in a couple of award ceremonies. நீங்க அடுத்து நடிச்சது வாலி இல்ல? Good sir. What I really loved and did was Wali. So I did that film also. I loved that film. And after that நிறைய படம் சார் அப்படி இப்படி I think started a career, lot of films. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தா ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் கிளாசிக் ஃபிலிம்ஸும் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுவாதி முத்தியம். ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் வந்து அதெல்லாம் பண்ணுறது தான் எங்கள் வேலை சார். அண்ட் அது சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணுறது. ஏன்னா வந்து கமர்ஷியல்ன்றது வேறு ஒரு கான்செப்ட், அது வந்து ஒரு பிஸ்னஸ் நீட் ரிக்வயர்மெண்ட், இது ஒரு ஆர்டிஸ்ட் ரிக்வயர்மெண்ட். ஸோ ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் லைக் தட் அண்ட் வாண்டட் டு டூ. சுவாதி முத்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு இடத்துல செம்ம ப்ரொடியூசர்ஸ் அவரெல்லாம் உட்காந்துருந்தார். உட்காந்து பேசும்போது இந்த டாபிக் வந்துச்சு, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாரும் இல்லைடா இங்கே அந்த டாபிக் வந்துச்சு. ஸோ டிபேட்டுக்கு நாங்கள் கூட பேசினேன். இல்லை சார் அப்படி சொல்லாதீங்க, அங்கே அந்த மாதிரி கதை இது பண்ணுறதுக்கு டிரெக்டர்ஸு எல்லாம் இருக்கார், அவர் பண்ணுறாரு, அதுக்கு தான் சார் வந்து ஆக்டிங் பண்ண முடியும். தேர் ஆர் டிரெக்டர்ஸ் ஹூ ஆர் ரைட்டிங். ஸோ யூ ஷோ பீப்புள் ஹூ ஆர் ரைட்டிங் லைக் தட், தென் வில் டாக். சும்மா ஆவாதுன்றது எல்லாம் தப்பு சார், பண்ணல அது வேற விஷயம். செம்ம நடிகர் அது வேற விஷயம், செம்ம டைரக்டர் வேற விஷயம். தட் டசன்ட் மீன் யூ கான்ட் டூ.
வி மே நாட் பி ஏபிள் அதே மாதிரி பண்ண முடியும், அவரை லெவலுக்கு பண்ண முடியும் நான் சொல்லலை, அது correct. பண்ண முடியும். ம் அங்கே கூட அவர் சார் வந்து அந்த மாதிரி படம் பண்ணதுக்கு தானே அவருக்கு ஒரு அந்த பேர் வந்தது கமல் சாருக்கு. கரெக்ட் யாரும் எடுக்கலைன்னா கரெக்ட் ஸோ somebody had to write, no, keeping you in mind. கரெக்ட். That is how an actor is born. So that is what we started debating, and then they started telling me, நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டார். பண்ணுவேன் சார், எதுக்கு என்ன இருக்குன்னு. சாகர் சங்கம் பண்ணுங்க சார், சும்மா பேசாதீங்க சார். அவர் சின்ன வயசுலேருந்து அந்த டான்ஸு கற்றுக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே இருக்கார் அவர். கரெக்ட். சும்மா எனக்கு சொல்லணுன்னா சொல்லாதீங்க, ஏதோ பண்ணணுன்னு அதை வேற பண்ணலாமே. அப்போ இந்த படம் வந்தது. ஓகே ட்ரை பண்ணுவேன் சார். அப்போது ஒரு இதில் நடந்தது படம் அது. பட் அங்கே உள்ள நல்ல பேர் வந்தது எனக்கு. 3rd ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்தது அதுக்கு. ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படத்தை தெலுங்குல நடித்த கமல்ஹாசனை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? கமல் சார், ஐ மெட் ஹிம் couple of times சார். ஐ மெட் ஹிம் இன் his ஆஃபீஸ். அவர் கூட எனக்கு ஒரு some few times he had called me for some work in Karnataka. ஓ I met him couple of times. முதலாக நீங்கள் டைரக்ட் பண்ண படம் ஆட்டோகிராஃப். My autograph. ஏன் அந்த கதையை நாம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? அது என்னாச்சுன்னா, ஒரு படம் ஷூட்டிங் சார், இங்கே நல்லான ஒரு படம் ஷூட்டிங் இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் சார். ஐ வாஸ் தேர் ஃபார் 20-25-30 days. அப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு தியேட்டரில் ஒரு படம் ஓடிட்டே இருக்கு. அப்போ வந்து ஹோட்டலுக்கு போய் டிவி ஆன் பண்ணால் அதே சாங்கு ஞாபகம் வருதே அதே போயிட்டுருக்கு. நான் வந்து கேட்டு என்னடா இது படம், இதே பாட்டு இங்கே ஆட்டோ போனால் ஒரு சாங்கு அதே ஆட்டோகிராஃப் சாங் தான் ஓடிட்டுருக்கு. அண்ட் தட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அபவுட் 65-70 days had completed. ஒரு நாள் போனேன் பார்க்கலாமே, ஷூட்டிங் ஃபினிஷ் ஆனதுக்கப்போ போனேன். அன்றைக்கி கூட ஒரு நல்ல செம்ம ஒரு 40-50% க்ரௌட் சார். அப்போ பார்த்தேன் செம்ம படம். என் மைண்டில் என்னென்னா, ஓகே இது மோஸ்ட்லி கன்னடாவில் கூட யாரும் வாங்கியிருக்காரு இந்த படம், ட்ரை பண்ணலாமேன்னு தேடினேன். சேரன் சார் யார், அவர் எங்கே கிடைக்காரு, மீட் பண்ண முடியுமா, அதுக்காச்சு மீட் ஆச்சு. போய் கேட்டால் யாரும் கன்னடத்தில் இன்னும் வரலன்னு சொன்னார். அப்படியா, படம் நல்லா இருக்கேன், நான் கேட்டேன், ஒரு ஃபிக்ஸ் ஆச்சு சார், நான் பண்ணுவேன். I took it, sir. And I took it to few directors in Karnataka. Finally, when we fixed a director, ஒரு ஷோ போட்டு ரெடி பண்ணி பார்த்தோம். அவர் வெளியே வர டைமில் அவர் என்னமோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு எனக்கு. அவர் அந்த படத்தில் இல்லை அப்படி ஆகக்கூடாது, அந்த டைரக்டரு இப்படி ஆச்சு, அவர் லாஸ்ட் ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் பண்ணிடணும், கதையை மாற்றணும்னு விரும்பினார். அவர் அப்படி சொன்னும் போது எனக்கு என்னாச்சுன்னா, இல்லைடா ஃபஸ்ட்டு எந்த டைரக்டர் இதை ரைட் பண்ணியிருக்கான்னு அவருக்கு நாங்கள் எப்போவுமே ஹியூமிலேட் பண்ணக்கூடாது. ஹீ இஸ் தி ஃபஸ்ட் கேண்டில். கரெக்ட். அந்த ஒரு கேண்டில் வச்சு இன்னும் 1000 கேண்டில்ஸ் லைட் பண்ணலாம். கரெக்ட். அந்த கேண்டிலுக்கு எப்போவுமே பண்ணக்கூடாது. இரண்டாவது, லாஸ்ட் ஹீரோயினுக்கு ஒரு கல்யாணம் ஆகணுன்னா நீங்கள் உங்களுக்கு படவை ஆக்சுவலி அர்த்தம் ஆகலை உங்களுக்கு. ஷீஸ் அ ஃப்ரெண்ட். லைஃப்பில் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு உங்கள் ஃப்ரெண்ட் ஆக முடியும். கரெக்ட். அன்றது தான் அந்த டைரக்டர் சொல்லதுக்கு போயிருக்காரு. ஸோ இது உங்களுக்கு அர்த்தம் இல்லைன்னா அந்த படம் நீங்கள் பண்ணி தான் ஆகும். இது அந்த படத்தையே உங்களால் புரிஞ்சிக்க முடியல, இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ வீட்டுக்கு போனேன் சார். வீட்டுக்கு போய் நான் நைட் ஃபுல்லு ஒரு ஹேபிட் அப்படி இருந்தால் டெரஸுக்கு போய் தனியாக உட்காருவேன். என்ன பண்ணலாம். காலையில் வந்து midnight I watched the film again. This is the second time I'm watching. Morning I went down and I told my mother, நான் டைரக்ட் பண்ணணுன்னு இருக்கேன். ஸ்ட்ரெயிட் அவே மை மதர் செட், ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னார். That was a moment for me, sir. So much confidence in you she was having. I didn't say anything. I told my father. He said it's the right decision. Go ahead. அதுக்கப்புறம் நான் பின்னால் பார்க்கல சார். நான் ஸ்ட்ரெயிட்டாக போனேன். எனக்கு அப்போ கேமரா என்ன இது என்ன. பட் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் தட் I could do a better job as a director than an actor. So that is how that film happened. I produced on my own. My mother வந்து எப்போவுமே எனக்கு மறக்க முடியாது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி என் கூட எல்லா இடத்துக்கு வந்து பில் செட்டில் பண்ணுறது, பார்க்குறது எல்லாமே தாய் அம்மா பண்ணார். I think it was her blessing and my parents' blessing. I enjoyed being a director and that is how my choice was. Probably because, sir, அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் என் சாய்ஸ்.
See, if you see Sethu also is a content driven, sir. அது வந்து செம்ம கமர்ஷியல்னு சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். It's a content driven. எஸ் எஸ் I think I love to be a part of commercial. I like to fight. I like to be a hero on screen. I like to get the whistles. But at the same time, I like to do இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கூட பண்ணி அதுதான் பண்ணணும்னு இருக்கு சார். That is how the first choice of autograph happened. Again, that was accidental. நான் தான் டைரக்ட் பண்ணுவேன்றதுக்காக போய் எடுக்கல படம். போச்சு. அந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது எதுன்னு நினைக்கிறீங்க? மைண்ட் சார். அவ்வளோதான். வேற எல்லா டைரக்டர்ஸோட படம் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ். எல்லாரும் என்னென்ன பண்ணியிருக்காரோ பார்த்துருக்கேன். ஏன் இப்படி பண்ணார் ஒரு கொஸ்டின், இதுக்கே போட்டார். எனக்கு அந்த ஹேபிட் ஃபஸ்ட்டு தான் இருக்குது. நான் வந்து செட்டெல்லாம் விட்டு வெளியே போக மாட்டேன். அங்கே தான் இருக்குது, பார்க்குறேன் என்ன பண்ண, இவர் டேஸ்ட் என்ன இதுக்கு வச்சார் இவர். அதுதான் என் லெசன். அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் இஸ் மை மதர், பிக் சப்போர்ட் சிஸ்டம், அண்ட் மை ஃபேமிலி, ஆல் ஆஃப் தெம் சார். Even I told my wife also, Priya, when I told her, she was also, அவரு கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பண்ணு நீ என்ன சொன்னார். ஸோ இதெல்லாம் ஆச்சு. ஒரு நடிகராக உங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்படி உங்களை பார்த்தாங்க? சேது அந்த ஹுச்சா படம் ஃபைனல் காப்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தாரு. பார்த்து என் அப்பா ஃபஸ்ட்டு வெளியே போய் அங்கே எங்கேயோ நின்றுட்டு ஏதோ பண்ணி வந்தார். நான் நினச்சேன் இவருக்கு படம் பிடிக்கல, டவுட் இருக்குமே. ஏன்னா எங்கள் படம் பார்த்து டப்பிங்கில் எடிட்டிங்கில் ஃபைனலாக எங்கள் மைண்டில் வருது, என் படம் நல்ல தான் வருது மைண்டு. அவர் வந்து அதனால் போயிட்டார். நைட்டு அம்மாவுக்கு சொல்லியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்கானே, நான் நினைக்கல அவன் இவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணுவானே. ஆனால் அப்போ சொன்னார் அவர். ஸோ தே ஹவ் ஒன்லி சீன் மீ ஆஸ் அ சன் அண்ட் தே ஹாவ் only encouraged, been there. உங்கள் வீட்டில் யார் உங்களை அதிகமாக விமர்சிப்பாங்க? எல்லாரும் பண்ணுவார் சார், எக்ஸப்ட் மை மதர். ஐ திங்க் எல்லாரும் பண்ணுவார். அதிகமாக பண்ணுறது என் டாட்டர், என் ஒய்ஃப் சார். ரொம்ப பண்ணுறார் சார். நல்லா இருந்தாலும் பண்ணுவார், நல்லா சொல்வார், அதுக்கு மேலே இது பண்ணுவார். ஒரு பக்கம் நடிப்பு, இன்னொரு பக்கம் டைரக்ஷன். எது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது? சினிமா பிடிக்கும் சார். சினிமாவில் என்ன கொடுத்தாலும் பண்ணுவேன். சரி, நான் வந்து அதுக்கு தானே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஹீரோ ஆனதுக்கப்புறம் கூட வேறு இடத்துல வந்து பண்ணியிருக்கேன். இங்கே புலி பண்ணேன். ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் சார். அது வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் சார். எனக்கு நான் வந்து ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஒரு டைரக்டர் ஒரு நல்ல பெயிண்டிங் பண்ணுவார். அந்த நல்ல பெயிண்டிங்கில் நானும் கூட ஒரு கலர். ஐ கேனாட் சே பிகாஸ் ஐம் த ஹீரோ, ஐ ஆம் த பெயிண்டிங். ஒரு நல்ல பெயிண்டிங், நல்ல செம்ம கலர்ஸ் வேணும். ஐ திங்க் ஐ ஹவ் என்ஜாய்ட் சினிமா. அதுக்கு தான் எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன் நான். உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். ஒரு பக்கம் பாடுறீங்க, இன்னொரு பக்கம் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், இன்னொரு பக்கம் டைரக்டர், ப்ரொடியூசர், இப்படி எல்லாம் இருக்குது. ஒரு கதாநாயகனுக்கு இந்த தகுதிகள்லாம் இருக்கிறது படத்துக்கு எந்த அளவு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன்? இல்லை, எனக்கு அந்த தகுதியெல்லாம் இருந்தது எனக்கு தெரியல சார். எனக்கு என்ன வேறு வேலை இல்லையே. அதுக்கு தான் எல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரீ இருக்கட்ட நானும் கூட பண்ணுவேனே, நானும் கூட ட்ரை பண்ணலாமே. என்ன பண்ணுறது? சி, வென் வி ஆர் ஒர்க்கிங், ஐ திங்க் வி ஷுட் ஜஸ்ட் கெட் இன் டு எவ்ரிதிங் அண்ட் லேர்ன் எவ்ரிதிங் சார். இட் இஸ் நாட் பிகாஸ் அது வந்து நானும் அது பண்ணோம், அங்கே வந்து எக்ஸல் ஆகணும், நானும் மாஸ்டர் ஆகணும்னு வேணாம். இப்போ இந்த ப்ரொஃபஷனில் இருக்கும். லெட் அஸ் லேர்ன், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். இஃப் யூ வாண்ட் டு டூ பெட்டர் ஃபிலிம்ஸ், ஐ திங்க் அது நீங்கள் தான் பண்ணணும்னு தேவையில்லை. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னடா அது கரெக்ட். So I think that is one thing that has made me do everything, is because if I'm in cinema, I would like to do. இப்போ வந்து வீட்டில் இருக்கும்போது ஓகே, நான் வேலை பண்ணியிருக்கேன், வீடியோ வந்தால் இங்கே உட்காந்து டிவி போட்டே இல்லை சார். நான் வந்து வேலை செய்வேன். என் வீட்டில் நான் க்ளீன் பண்ணுவேன், குக்கிங் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன் நான் வீட்டில். ஐம் நாட் சம்படி ஹூ கேன் சிட் ஐடில். என் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் சொன்னார், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நான் தான் குக் பண்ணி கொடுக்குறேன். தட் இஸ் அ ஹேபிட். ஸோ ஐ லவ் டு டூ எவ்ரிதிங். சம்டைம்ஸ் வி டூ இட் பிகாஸ் ஆஃப் கியூரியாசிட்டி. சம்டைம்ஸ் வந்து நான் சொன்னேனே, வேறு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், சார் என்ன சார் இப்படின்னா, நான் ஒரு 67 வந்தேன், 55 years here, 57 years இந்த சிட்டின்னு சொன்னீங்களே, இதுதான் உங்கள் லைஃப் ஆகி போச்சு. கரெக்ட் இல்லை? ஸோ இதுக்கு உள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுவோன்னு தோணுது உங்களுக்கு. கரெக்ட். இதுக்கு மேலே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அங்கே பிஸ்னஸ் அது இது ஓகே, அதுக்கு டீம் இருக்கார், அவர் பண்ணுவார். மை லவ் இஸ் சினிமா. ஸோ ஐ லைக் டு டூ எவ்ரி திங் இன் தட். என்னுடைய படத்தில் நடிக்கணும்னு உங்களை நான் அப்ரோச் பண்ணால், என்னுடைய கதையில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கும்? கதை இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ தட் இஸ் த மெயின் திங். வாட் ஐ லுக் ஃபார்வர்ட் இஸ் வாட் ஆர் யூ ட்ரைங் டு டெல்.
கதை எதுக்கு சொல்கிறீங்க, பர்பஸ் ஆஃப் த ஸ்டோரி என்ன, கரெக்ட். அதுக்கு மேலே ஓகே ஐடியா நல்லா இருக்குது, ஓகே ஐடியா வச்சு என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறீங்க. சினிமாவில் என்ன நான் தோன்றது என்னென்னா சார், ஒரு 2.5 hours இப்போ டிக்கெட் கொடுத்துட்டு என் ஸ்பெக்டேட்டர்ஸ் என் வியூவர்ஸ் தியேட்டருக்குள்ளே வராருன்னா, கேன் ஐ ஹோல்ட் தெம் பேக் ஃபார் 2 hours, கேன் ஐ ஹோல்ட் தெம் வித் 2.5 hours வித் கான்டென்ட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹவு டு ஐ ஹோல்ட் தெம் பேக். எல்லா கதை வந்து எனக்கே ஆசிலேட் ஆகிறது எனக்கு தேவையில்லை. நல்ல கதையில் நான் இங்கே இருக்கணும். அருமை. நாங்கள் ஒரு கதாநாயகனாகி அங்கே வந்திருக்கேன்னா, கதையில் ஏன் நீங்கள் கதாநாயகனாக இருக்கிறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, கதையில் என்ன சொல்ல போகிறீங்க, பர்பஸ் ஆஃப் த சினிமா என்ன, தேவையா அது எல்லாமே. ஸோ பார்க்கலாம், அதெல்லாம் நான் ஒரு வாட்டி வருது மைண்டில், ஓகே இது எப்படி இது எப்படி, அவ்வளோதான். வேறு ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் எதுவுமே கொஸ்டின்ஸ் இல்லை என்கிட்ட. ஒரு சில கதாநாயகர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களை நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த கதையில் பல கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் ஷூட்டிங் போவாங்க. வேறு சிலர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போனதுக்கு பின்னாடியும் அந்த கதையில் கேள்விகள் இருக்குது. நீங்கள் எப்படி? ஐ லைக் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி சார். கிளாரிட்டி இல்லாமல் போகிறது என் வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஹாலிடேக்கு, அதுதான் எனக்கு எதுவுமே கிளாரிட்டி வேணாம். போகலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே வந்து அப்படி ஆகாது சார். இந்த யாதோ ப்ரொடியூசருக்கு படம் இருக்குது, படம் ஃபினிஷ் ஆகிற டைமில், படம் பண்ணுற டைமில் எல்லா பீப்புள் எஃபர்ட்ஸ் இருக்குது. யூ மே பி ஹீரோ, பட் ஹவு மெனி பீப்புள் ஒர்க்கிங் இன் த செட், எல்லாரது எஃபர்ட் இருக்குது. அதுக்கு மேலே டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே வரவனுக்கு அவன் ஏதோ தேடுறான், அவனுக்கு கூட நாங்கள் ஆன்சர் கொடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இது வருது சார் எனக்கு. ஸோ ஐ திங்க் வி மே நாட் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் படம் கொடுக்க முடியுமா தெரியல சார். அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் எஃபர்ட் அட்லீஸ்ட் இஸ் ஆனஸ்ட். அது ஆனஸ்டாக இருக்கணுமே, கேள்வி கேட்கணுமே, கிளாரிட்டி இருக்கணுமே. நாங்கள் வந்து போய் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 2 இட்லி வாங்கினா அதிலேயே நாங்கள் வந்து செம்ம கேள்வி இருக்குது. என்னடா இட்லி செம்ம பாயில் ஆகலை, கரெக்டாக உங்கள் சட்னியில் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 10-15 ரூபாய்க்கு அப்படி போடும்போது crores of rupees you are investing. How many questions you actually should have? அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் கேள்வி கேட்கலன்னா ஆன்சர்ஸ் வராது. கரெக்ட். Just because there is a good teacher in the class doesn't make you a good student, sir. True. You should have good questions. True. This is what it is. We have to have questions, sir. I think அது தப்பே இல்லை. நான் என்கிட்ட இவ்வளோ இருக்குது, ஒரு படம் வருதுன்னா எல்லாம் கேட்குவேன் நான். கிளாரிட்டி வேணும் சார். அது இல்லாமல் நான் ஷூட்டிங் வர மாட்டேன். முதலாக ஹிந்தி படத்தில் நடித்த போது எப்படி இருந்தது சார்? நானும் பக்கா சவுத் இண்டியன் சார். அது ஹிந்தியில் அந்த சவுத் இண்டியன் ஸ்லாங் வருது, ஆக்சென்ட் வருது. அதெல்லாம் பார்த்து என்னடா இப்போ சடனாக ராம்கோபால் சார் கூப்பிடும்போது நான் நினச்சி ஏதாவது தப்பாக எனக்கு கூப்பிட்டுட்டாரா எப்படி இது சார், எப்படி சார், ஐ வாண்ட் யூ போனோம். ஒரு படம் ஃபூக் ஆச்சு, ஓகே, ஒரு ஹாரர் படம், பட் நல்லா ஹிட்டு. சடனாக ரன்னுக்கு கூப்பிட்டாரு அமிதாப் சார். இங்கே பார்த்தா சார், ஃபஸ்ட்டு டைம் சார் ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். ஐ செட் சார் வேணாம் சார், வேற யார் போடுங்க சார். வந்து ஏய் வாட் ஆர் யூ டாக்கிங் மேன், வாட் ஆர் யூ டாக்கிங், சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நீங்கள் சொல்கிறீங்க ஆப்பர்ச்சுனிட்டி, அது எபிட்டோம் ஆஃப் டிக்ஷன் சார். அமிதாப் சார் இஸ் எபிட்டோம் ஆஃப் டிக்ஷன் அண்ட் கிராமர் ஆஃப் ஹிந்தி. கரெக்ட். அவர் உங்கள் கண்ணில் வச்சு அப்படி பேசுகிறாரு, 15 பேஜ். நாங்கள் என்ன பேசுறது, எனக்கு வந்து ஏப்பா அவ்வளோ கிராமர் வராது. ஸோ இட்ஸ் சார், சார் ஐ டோன்ட் நோ சார், பட் ஐ டிட் தட் ஃபில்ம். பட் தென் ஐ ரியலைஸ் சார், யூ கேன் ஆக்சுவலி மேனிஃபெஸ்ட். ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் மை மதர் ட்ரீம் சார் அது, அமிதாப் சாரோட நான் வேலை பண்ணோன்னு. அருமை. ஸோ நான் அது அவர் எப்போ சொல்லியிருந்தாரு, மறந்துட்டு இருந்தேன் நான். இட் இஸ் மை மதர்ஸ் ட்ரீம். இப்போ ஆக்சுவலி பேன் இண்டியன் சினிமா ஆகும்போது திஸ் அ லாட் ஆஃப் கொலாபரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் ஃப்ரம் ஹியர் தேர் சார். அப்போ ஐ எம் டாக்கிங் அபவுட் 2007, 8, 9 அவ்வளோ கொலாபரேஷன் இல்லை. கரெக்ட். சடனாக நான் வந்து ஒரு இங்கே இருந்தால் போய் அங்கே நினைக்கவே இல்லை நான். ஐ வெண்ட், ஐ டிட், ஐ காட் அ கிரேட் நேம். And sir himself called me to his caravan and appreciated and everything. And of course, Run, I got a very big name. And because of Run, super, I got Eega. Oh. Rajmouli sir saw Run. Oh, fantastic. And that is how he picked me for Eega. It's just a chain, sir. Super. It's just a chain. So I think that way, somehow, sir, as you told me in the first question,
what is my preparation, you said. I said, no sir, I just went in. Whatever I needed to do, I did. And after that, nature kept gifting me. அருமை. அதுக்கு மேலே எல்லாமே அதான் வந்துச்சு சார். இதுக்கடுத்து அதே டைரக்டருடைய படத்தில் ரத்த சரித்திரம் நடிச்சிங்க. சூர்யா இஸ் அ ஸ்வீட் ஹார்ட் சார். அது அவர் வந்து இஸ் அ ஜென்யூன்லி வெரி குட் மேன். அவர் ஆச்சு, அவர் வேலை ஆச்சு, அது இருக்கு. செம்ம பேச மாட்டார். பேசினாலும் இப்படி போகணும் சார், என்ன சார் சாரி. விஜய் மாதிரி தானே இவரும். விஜய் வந்து பேசவே மாட்டார். இவர் பேசினாலும் கேட்காது. 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். விஜய் சாருக்கு நீங்கள் என்ன ஆக்ஷனில் சொல்லிடுவார் அவர். சார் என்ன சார் சாப்பிட்டீங்களா, சார் எங்கே வீட்டுக்கு போகிறீங்களா, அவர் அப்படி. சூர்யா சார் என்ன சார் சாப்பிட்டீங்களா, சார் சாப்பிட்டு. நான் வந்து பக்கத்தில் கேட்க என்னடா என்ன சொன்னார் அவர். ரத்த சரித்திரால சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஆக்ஷன் ஃபஸ்ட்டு தமிழ், next action Telugu, next action Hindi. 3 language we are shooting song. First action Tamil. Surya sir, Vivek Oberoi avaru, naan. Tamil action Surya sir volume ஜாஸ்தி. நீ அப்படி இப்படி தமிழ் கேட்குது. நான் விவேக் ஓபராய் வால்யூம் லோ, ஏன்னா எங்களுக்கு தமிழ் வராது. நெக்ஸ்ட் ஹிந்தி ஆக்ஷன், நானும் சூர்யா சைலண்ட், விவேக் ஓபராய் வால்யூம் அங்கே இருக்கு. நெக்ஸ்ட் தெலுங்கு ஆக்ஷன் 3 சைலண்ட், யாருக்கு வராது. அங்கே ஓன்லி ராம்கோபால் வர்மா சவுண்டு. எப்போ நான் லஞ்சில் உட்கார போது இது என்னடா இது. அண்ட் வி ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ் பிட்வீன் தெலுங்கு அண்ட் தமிழ் சார். எது தமிழ் எது தெலுங்குடா இது. ஐ எம் டாக்கிங் அபவுட் ரக்ஷித். இப்போ அட்லீஸ்ட் தமிழ் இவ்வளோ பேச முடியும், பேசுறீங்க. இதுவுமே தெரியல சார். அது எப்படி படம் கம்ப்ளீட் ஆச்சு, யார் என்ன லாங்குவேஜ். ஸோ செட்டில் எப்படின்னா ஹிந்தியை வேணால் நாங்கள் வந்து டேர்ன் பண்ணி விவேக் ஓபராய்க்கு நாங்கள் சொல்கிறது, உங்கள் வால்யூம்டா, உங்கள் வால்யூம் சார். நான் ராம்கோபால் வர்மாக்கு சார் எல்லாரும் எல்லா வால்யூம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டைமில் எல்லாரது வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கு, ஏன் வால்யூம் எங்கே சார், ஒரு நீங்கள் கன்னடத்தில் கூட பண்ணுவேன், எங்கே எல்லாம் சைலண்ட்டாக இருக்கேன் நான். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ரக்த சரித்திரா. இப்படி இருந்தது ஸ்டார்காஸ்ட்டு. பட் இதை ஒர்க்கிங் வித் சூர்யா has been an honor, number one. He's a great human, sir. He's a great human. Genuinely a good human. True. I like one thing about him. He believes in minding his business. எது தேவையில்லாதது பேச மாட்டார், அங்கே மூகு போட மாட்டார். That doesn't mean he escapes. No. It is class. True. அவராச்சு, அவர் வேலை ஆச்சு. ராஜமௌலி உங்களை முதலாக சந்தித்த போது நான் நீ கதையை என்னவா சொன்னார்? 10 செகண்டில் சொன்னார் சார். நான் வந்து போனதுக்கப்புறம் 1 hour சாப்பிட்டோம். அவர் வீட்டில் வந்து ஃபுல் மனுஷந்த போடுறாரு. அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள், ஃபுல் ஃபுட்டு, சூப்பர் ஸ்ப்ரெட்டு. நார்மல் தெலுங்கு they love food, sir. And they love to host you also. Yes. And Rajmouli sir's family is a great family. We ate. அதுக்கப்புறம் ஃபைனலாக பேசலாமான்னு சொன்னார் சார். வாங்க சார் பேசலாம். ஃபஸ்ட்டு டோன் இது ஏதோ பண்ண போகிறதுக்கு எனக்கு அவ்வளோ இது இல்லை, பட் பண்ணுவோம். அது இப்படி சொல்லி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கப்பல் இருக்கார். they love each other. உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே ஆசை ஆகுது, அதுக்காக அவனை கொண்டுடுவீங்க. he is born as ஈகா, உங்கள் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறது. இதுதான் என் கதைன்னு சொன்னார். இவ்வளோ தான் சொன்னார். நினைச்சேன் ஓகே சார் பண்ணலாமே. ஸோ ஆச்சு, படம் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாச்சு. லாஸ்ட் பார்ட் ஒன்ஸ் he asked me again, what made you agree to the film? I never told you the proper script. I said I agreed to the film so I should be thankful to my childhood. ஏன்னா நான் பேட்மேன் ஸ்பைடர்மேன் படம் பார்த்து தான் ஆக்சுவலி I've grown up. So in Batman film, nobody remembers Batman. They only remember the Joker. Batman is always with mask. யார் பேட்மேன் ஆனாலும் எங்களுக்கு இதில். ஆனால் ஜோக்கர் யாருன்னா எல்லாரும் அர்னால்டு, ஜாக் நிக்கல்சன், ஜிம் கே, இவர் எல்லாருமே பண்ணியிருக்காரு. உங்கள் படத்தில் வந்து உங்கள் ஹீரோ மாஸ்க் பேட்மேன், நான் வந்து ஜோக்கர் கேரக்டர். சிம்பிள் சார். இட்ஸ் அ மோனோ ஆக்டிங் ஆல்சோ. இந்த worst best part in our film there is no Batman also. சிஜியில் வராரு போகிறாரு. I said, sir, I think that is what made me agree. And second, you are doing it. So when a man like Rajamouli is handling this film,
he cannot go wrong with it. Because it's a very complicated script, sir. Recently, I saw Rajamouli Garu saying in one of the interviews that Eega is his best film. I still, not because I'm there, sir. I still feel it is one of his best scripts. true. I think it is an unbelievable attempt. யாருக்கு அந்த தைரியம் ஒரு நாணியை வச்சு வச்சு பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை சார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டருக்கும் சரி, நடித்த உங்களுக்கும் சரி, இந்த இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லாத ஒரு கேரக்டரை நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நடிக்கணும். சார் ஆக்சுவலி அது ஈஸி சார். அது யாரும் இல்லைன்னா இன்னும் ஈஸி தானே. ஏன்னா அது என்ன பண்ணுறது நான் தான் இமேஜினேஷன் பண்ணுவேன். நான் இந்த இமேஜினேஷன் பண்ணோம். இதுக்கு மேலே ராஜமௌலி காரு அவர் கொடுக்குறாரு இதுன்னு. I have to follow my director. And Rajamouli sir explains very beautifully when this is the situation. So he used to make it very easy for me. And rest I had to deliver. I had to have my own acumen to deliver. Simple. I think it was a great collaboration of thought. அவரோட டைம் ஸ்பெண்ட்னா அவர் மைண்டில் என்னென்ன நான் புரிஞ்சுக்கணும் சார். அதுதான் என் வேலை டெய்லி. அவர் மைண்டில் என்ன இருக்குது, என்ன தேவை, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஆள் ஒரு 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 டிரெக்டர் அவர் தெலுங்கு, ஹீ குட் ஹவ் சோசன் எனிபடி பட் ஹி சோஸ் மீ. ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நான் ஹேவ் டு கோ அண்ட் கிவ் டெலிவரி. யாரும் அவர் மேலே பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. பார்த்தேடா இவர் ரொம்ப எங்கேருந்தோன்னு கூப்பிட்டு வந்தார், இப்படி ஆகிப்போச்சு படம்னு சொல்லக்கூடாது. பண்ணும். Day and night we have worked very hard for the film, but I think he made life, basically Rajamouli sir makes life easy for everybody. True. It's easy to work with him. Complicated because you don't know when he'll finish, when he'll start. It'll keep going till he says he is finished. அது வரத்துக்கு அந்த விஷயத்துக்கு நாங்கள் ரெடி ஆகணும் ஆஸ் ஆக்டர்ஸ். தெரியல. நீங்கள் பல டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கும் ராஜமௌலிக்கும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறீங்க? ஐ திங்க் வித்தியாசம்ன்றதோட எல்லாருக்கும் அவர் விஷன்ஸ் இருக்குது சார். Rajamouli sir's vision is that. That makes him Rajamouli. That's it. Everybody has vision. True. And I think whatever they are in life is what their own vision has given them. Difference ஒன்றும் வராது. கரெக்ட். அவரோட விஷன் அவருக்கு அங்கே கூப்பிட்டு போச்சு, இவரோட விஷன் இவருக்கு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கு. நான் எல்லாரும் பேலன்ஸ்டாக இருக்கிற லைஃப் எல்லாரும் அச்சீவர்ஸ் தான். செம்ம பேர்ஸ் அது. பட் ஐ திங்க் வாட் மேக்ஸ் one man a prime minister is his ability. What makes one Ambani is his ability. That doesn't mean rest of the people are not doing well in life. But I think it's his own vision that made him what he is, sir. அந்த படத்துடைய கதாநாயகியான சமந்தாவோட படம் பூரா பேசாமையே நடிச்சிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அகெயின் ரத்த சரித்திர பார்ட் 2 தமிழ் தெலுங்கு ஷூட்டிங் ரெண்டும் வராது. ஸோ எவ்ரிடே வாட் ஐ யூஸ் டு டூ இஸ் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கு ப்ராம்ப்டிங் பிடிக்காது. ஏன்னா மைண்ட் இங்கே ஒரு மைண்ட் இருக்கக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி 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 வருது இவ்வளோ இருக்குது பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே செட்டில் நான் கொஞ்சம் அப்படி தான் சார். அது வேலை அப்படி இருக்குன்னா வேலை பண்ணுறதுக்கு வரையாது. நான் கம்யூனிகேஷன் இஸ் வென் யூ கேன் ஹாவ் டைம். நோ, இங்கே இவ்வளோ இருக்க வேறு நாணியில் பண்ணுறதுக்கு எப்படி பேசுறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. ஷூட்டிங் பேக்கப் ஆச்சுன்னா வீட்டுக்கு போய் ரூமுக்கு போய் நாளே பண்ணுறது என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு சார் இப்போ தெலுங்கு ஷார்ட்டாக தெலுங்கு வரணும், தமிழ் ஷார்ட்டாக தமிழ் வரணும். ரெண்டும் என் லாங்குவேஜ் இல்லை பண்ணுமே. கரெக்ட். அண்ட் ஹி ஹாஸ் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இன் த பர்ஃபார்மன்ஸ். ஐ ஹேவ் டு டெலிவர். டு டெலிவர் மை கான்சன்ட்ரேஷன் ஹேஸ் டு பி அது டெலிவரி மேலே தான் இருக்கணும், டயலாக்ஸ் மேலே இல்லை. ஸோ ஐ ஹேவ் டு ப்ராக்டிஸ் டயலாக்ஸ் வெரி வெல். நோ, ஸோ வேர் சார் உங்களுடைய லக்கி சாம் அப்படின்னா கன்னட பட உலகில் யார்? லக்கி சாம் இன் கன்னடா இஸ் மை லாங்குவேஜ் சார். கன்னடா தான் என் லக்கி சாம், நாட் எனி திங் எல்ஸ். கன்னடா என் லக்கி சாம், மை லாங்குவேஜ். அதுதான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. உங்களுடைய மிக அதிகமான படங்கள் உங்களோட ஜோடியாக நடித்தது ரம்யா இல்லையா? ரம்யா இஸ் ஒன் ஆஃப் மை வெரி குட் கோஸ்டார்ஸ். 4 படம் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபைட் பண்ண மாதிரி யாருமே பண்ணல. ஐயோ, நாங்கள் செம்ம செட்டில் டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்ஸ், செம்ம ஃபைட்ஸு. பட் ஐ திங்க் she looks one thing, she looks gorgeous on screen and she knew how to carry herself. We were a great pair, sir. Adu irukke. We are good, sir. Very good friends. We are very good friends till today. I think it's all because of those fights only. நான் படத்தினுடைய இயக்குனரான ராஜமௌலியோட திருப்பவும் பாகுபலி படத்தில் பணியாற்றினீங்க.
அந்த படத்தில் பணியாற்றியதுக்கும் இந்த படத்தில் பணியாற்றியதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது? எதுவுமே இல்லை சார். ராஜமௌலி சார் வாஸ் வெரி ஸ்வீட் சார். ஆக்சுவலி வந்து ஒரு நாள் ஐ வாஸ் இன் ஹயாத், ம். Hyderabad. He came. Mm. I got a call. Mm. I ran down and called him. He said, he told me what he's doing, Bahubali. I still remember அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், சார் லாஸ்ட் டைமே ஒரு கம்ப்யூட்டர் ஃபுல் உங்கள் கதை இருந்தது, ம். இப்போ உங்கள் கதை கம்ப்யூட்டர் இருந்து வெளியே போயிடுச்சே, என்ன சார் இது? ம். இல்லை இல்லை அது சார். ஓகே சார், நான் என்ன பண்ணும்? ம். இல்லை, யூ ஹேவ் டு பி a பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ம். என்ன பண்ணும் சார்? சார் இது ஒரு கேரக்டர் இருக்குது சுதீப், அது நீங்கள் பண்ணுற கேரக்டரா? இல்லை. அந்த கேரக்டரில் செம்ம விஷயம் இருக்கா? இல்லை. ம். அது நீங்கள் பண்ணுறன்றதுக்காக நான் ஏதோ பண்ண போகிறேன்னா பண்ண மாட்டேன். ம். ஆனால் நீங்கள் பண்ணணும், ஓ. என் படத்தில் நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான். சார் கண்டிப்பாக சார், ம். யூ டெல் மீ, I'll come and go. ம். நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ம். ஸோ ஐ வில் நெவர் கொஸ்டின் யூ. ம். சார் even for a director like him to come and tell me that, it is very difficult, sir. It is not easy for him. Correct. I could have taken it anyways. Mm. Correct? No, sir. I think he's a great guy. He's a great man with a great vision. And I have a lot of respect for him. Mm. And பாகுபலி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கலாம். Mm. அங்கே பாகுபலி பேரில் அந்த நேமில் கூட எனக்கு இன்னுமே பீப்புள் ரிமெம்பர் மீ. ஐ திங்க் ஐ என்ஜாய் பீங் அ பார்ட் ஆஃப் இட். புலி படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது இது? ஆக்சுவலி வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் போது நான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அது ஒத்துக்கலை. நான் எல்லாம் வேணாம். அந்த எனக்கு அந்த படம் கான்செப்ட் வந்து எதுமோ எனக்கு என்னால் இல்லை சார். விஜய் சார் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு இன்னும் ஸ்ட்ராங்காக வில்லன் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அது கரெக்ட். நோ ப்ராப்ளம் சார். ஐ செட் இஃப் விஜய் சார் வாண்ட்ஸ் மீ டு டூ அண்ட் வாட் எவர், ஐ வில் கம் அண்ட் டு, நோ ப்ராப்ளம். பட் ஓகே இது ஓ, யூ ஃபெல்ட் இட். பாருங்க, let me be open about it. Okay. I felt it and I told him, sir. ம். ஒரு 3 மாதம் நான் வந்து இந்த படம் ஒத்துக்கல. ம். அதுக்கப்புறம் அகெயின் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆச்சு, ம். சாரோட ஒரு பேசினேன். ம். அதுக்கப்புறம் தான் ஓகே சார், ம். நீங்கள் ஆசைப்படுறீங்க நான் வரணும்னு, ம். வரேன். ம். வந்ததுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்கல. ஆ. பட் ஒரே ஒரு விஷயம் ப்ளஸ் எனக்கு புலியில் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் என்ன நான் ஜாஸ்தி கேள்வியே கேட்கல அந்த படத்தில். ஓகே சார் வேணாம் போகிறேன். செட்டில் போனேன் சார். நார்மலாக செட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு ரெஸ்பெக்டில் அது விஷ் பண்ணுவார் எல்லாம் ஆச்சு. அங்கே நான் அன்றைக்கி போயிட்டு செட்டுக்கு டோருக்குள்ளே போய் அங்கேயே தான் ஒரு சேர் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடந்திருக்கு ஷார்ட்டு. ஆஃப்டர் சம் டைம் ஐ ஸ்டுட் அப் அண்ட் ஐ வாஸ் சீயிங் சம்திங். அகெயின் எவ்ரிபடி ஸ்டார்டட் ஸ்டாண்டிங் அண்ட் விஷிங். நான் எதுடா இது செட்டில் 2வது டைம் ஒரே நாளில் எனக்கு இவ்வளோ விஷ் பண்ணுறாரு, என்ன ஆச்சுன்னு பார்த்தா என் பில்லாவே பார்த்தா ஸ்ரீதேவி மேடம் இஸ் வாக்கிங் இன். எனக்கு ஷாக்கு. படத்தில் மேடம் இருக்காரா? ஓ, தெரியாது. தெரியாது எனக்கு. நான் வந்து ஸ்ரீதேவி மேடம் இருக்கார், ஸ்ரீதேவி மேடம் இருக்காரா, ஸ்ரீதேவி மேடம் இருக்கார். ஆமாம் சார். சார் இதோட என்ன பெரிய கிஃப்ட்டு சார் எனக்கு என்னென்னா, அங்கே அமிதாப் சார், இவர் ராஜ்மௌலி எல்லாம் ஆச்சு. ஐ காட் அ கிஃப்ட் டு ஒர்க் வித் அ லேடி லைக் ஸ்ரீதேவி கார் அண்ட் ஐ எம் ஹேவிங் சீன்ஸ் வித் ஹர். எஸ் எஸ். ஸோ வாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஃபஸ்ட்டு டே ஆச்சா, ஃபஸ்ட்டு சீனு ஸ்ரீதேவி மேடம், விஜய் சார், மீ ஸ்டாண்டிங். அவர் என்ன சொல்கிறார், அவர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி சார், பேசுகிறது எல்லாமே கேமரா ஆக்ஷனுக்கு இப்படி ஆகிடுறாரு. ஸ்ரீதேவி மேடம் டோட்டல் இன் டு த கேரக்டர். விஜய் சார் ஸ்டாண்டிங், ஸ்ரீதேவி மேடம் டைலாக் சொன்னார், அது இது ஆச்சு. நான் பார்த்துட்ருக்கேன். சார் பக்கத்தில் தலைவா உங்கள் டைலாகு, தலைவா உங்கள் டைலாக்னு சொல்கிறார். நான் மறந்துட்டேன். அவரை பார்த்து ஆக்ட் பண்ணுறது பார்த்து என் டைலாகு, ஐயோ சாரி சார். ஸ்ரீதேவி மேடம் இம்மீடியட்டாக ஐயோ என்னாச்சு, என்ன எதுவுமே இல்லை. இவர் தெரியும், தலைவா மறந்துட்டீங்களே சார். இல்லை சார், அவர் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணிருக்கேன், அதை பார்த்து பறந்துட்டேன், சாரி சார். அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். அப்போ சார் விஜய் சாருக்கு செம்ம ஹிடன் காமெடி ரொம்ப பண்ணுவார். அவர் பேச மாட்டார். பக்கத்தில் தலைவா உங்கள் டைலாகு, நல்ல டைம் சார். படம் அவ்வளோ இதாகல, பட் ஹேட் எ கிரேட் மூமெண்ட். சி அகேன் காட் டு ஒர்க் வித் விஜய் சார், ஸ்ரீதேவி மேடம் அண்ட் எவ்ரிபடி. நோ இட்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ இன் த பிகினிங், நோ I just wanted to be a cinema and I did whatever is needed. Cinema gave me everything. எடுத்துக்க கொடுத்துச்சு. ஸோ ஐ பீன் ஜஸ்ட் என்ஜாயிங் இட் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக நடித்ததுன்னா ரீமேக் படங்கள் கம்மி சார். சி ஐ டன் 47 ஃபிலிம்ஸ், ஹார்ட்லி 11 or 12. ஏன் எனக்கு அப்படி சொல்கிறாருன்னா, நடித்த எல்லா படமும் ஹிட் ஆயிடுச்சு. ஏன் விட ஜாஸ்தி வேறவர் பண்ணியிருக்காரு, அது அவ்வளோ ஓடல, நம்பரே வரல வெளியே. எனக்கு மட்டும் ரீமேக் ஒரு 11 சார்.
இன் 47 ஃபிலிம்ஸ் அரௌண்ட் 11. KS ரவிக்குமாரோட பணியாற்றியது எப்படி இருந்தது? செம்ம கேரக்டர் சார். சர்க்காசம், ஹிடன் காமெடி, ஸ்ட்ரிக்டோட. பட் எங்கே வேணுமோ அங்கே மட்டும்தான் பண்ணுவார் சார். பட் ஐ லவ் த விஷன் ஹி ஹேட் அண்ட் ஹி மேக்ஸ் ஷூட்டிங் லுக் வெரி ஈஸி. எஸ் அட்டேஸ். சார் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஃபினிஷ் ஆச்சு தெரியல. அப்போது டக்கா 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 போகிற டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் சார். இஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் மை ஈஸியஸ்ட் ஃபில்ம் இஸ் தட் வித் ஹிம். ஃபினிஷ் ஆகுதே தெரியல, அப்படி பண்ணிட்டார். கிரேட் சார். இஸ் அ வெரி குட் ஹியூமன் சார். ட்ரூ, வெரி குட் ஹியூமன். நல்லா பேசுவார். அந்த இது இல்லை சார், என்னென்ன யாரோட படம் பண்ணியிருக்கார் சார் அவர். ஆமாம், அப்படி இருக்கணும் ஆக்சுவலி. அவர் கரெக்ட். செம்ம சாஃப்டாக வெரி வராரு. சிம்பிள் மேன். பட் அவரை பார்த்தா எல்லாருக்கும் இருக்குது, ஐயோ வேணடா வேணடா, ஒரு ஹிடன் ஃபியர் இருக்குது. அப்படி இருக்கணும் சார். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஃபியர் இருக்கணும், இல்லைன்னா இங்கே ஓடாது எதுவுமே. இது ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹிம் அகேன். இட்ஸ் a great guy. How's it working with Nitya? Great sir. Yeah, fabulous actor sir. What more you want? அவர் பண்ணிருக்க எல்லா படமும் நல்லா பண்ணியிருக்காரு. வெரி கேஷுவல், டவுன் டு எர்த், கெட்ஸ் இன் டு த ரோல் வெரி ஈஸிலி. அவரோட வேலை அவருக்கு பேசுறது. இட்ஸ் a great thing working with her. பிரபுதேவோட ஒரே ஒரு படம் தான் ஹிந்தி படம் ஒர்க் பண்ணீங்களா நீங்கள்? தபங். செம்ம கேரக்டர் அவர். ஆல் த்ரீ பிரதர்ஸ் ஆர் லைக் தட். ஐ நோ ஆல் த்ரீ பிரதர்ஸ். ராஜு சாரோட நான் நிறைய கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். வெரி ஆக்டிவ் அண்ட் வெரி ஸ்வீட். பிரபு சார் இஸ் வெரி ஸ்வீட். அவர் அங்கே ஆக்சுவலி அவர் இருக்கிற இடத்துல அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணுமான தோணுது. வெரி சாஃப்ட், வெரி ஸ்வீட்டு. அண்ட் அவரு கூட அಷ್ಟೇ சார், ஜாஸ்தி தேவையில்லாத வேலைக்கு போக மாட்டார், பேச மாட்டார். ஆமாம், வேலை 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 வேலைன்னு இருக்கிறார். அண்ட் ஹீ இஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது சார், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் சார் அவர். பட் வெரி ஹம்பிள். அவர் இருக்கிறது இருக்கலாம், அப்படி ஷோ ஆஃப் எல்லாம் பண்ணி இருக்கலாம். செம்ம ஹம்பிள் சார் அவர். வெரி ஐ திங்க் ஈவன் சல்மான் சார் ஆல்சோ, தபங், வாட் வி திங்க் சல்மான் சார் இஸ் நாட் லைக் தட். இஸ் வெரி சாஃப்ட் மேன். உங்களுக்கு நீங்கள் அவருக்கு பிடிச்சேன்னா பிடிச்சேன், அவ்வளோதான். பிடிக்கும், செம்ம ட்ரீட் பண்ணுவார். பிடிக்கலன்னா அந்த புக்குக்கு போகிறதே வேணாம். டோன்ட் பி இன் த புக். அது ஏன்னா சார் ஹீ இஸ் நாட் சம்படி டு பனிஷ் சார். அப்படி இல்லை அவர். அவருக்கு நீங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் இல்லை, அவ்வளோதான். நீ பக்கத்தில் இருந்தால் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகாது. பார்க்கவே மாட்டார், பேசவே மாட்டார். He would have deleted you here. அவ்வளோதான். That's all. Very sweet. Dabang was very easy for me to work. Both beautiful people. I got close to both of them very much. தமிழ், தெலுங்கு, இப்படி பல லாங்குவேஜ் நடிச்சிருக்கீங்க. எந்த லாங்குவேஜ் நடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? கன்னடத்தை தாண்டி எனக்கு எல்லாம் ஓகே தான் சார். தமிழில் எதானா தமிழ் எனக்கு ஈஸியாக வருது கொஞ்சம் பேசுறதுக்கு. தெலுங்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணால் செம்ம பேசுவேன். ஆனால் இன்றைக்கி கூட கொஞ்சம் கிராமர் ப்ராப்ளம் இருக்குது சார். என்ன சம்டைம்ஸ் த வேர்ட்ஸ் வி யூஸ் கேன் பி சிங்குலர். தேவையில்லாமல் யார் பற்றியோ பேசி அது தப்பாகி அது எனக்கு கொஞ்சம் இருக்குது உள்ள. ஸோ அதுக்கு தான் நான் ஸ்டேஜ் மேலே போனால் தமிழில் ஏதோ பேசிட்டு போயிடுவேன். தெலுங்கு நான் பேச மாட்டேன். இல்லை ஸ்டேஜ் மேலே பேச மாட்டேன். ஏன்னா தப்பாச்சுன்னா யாருக்கோ ஹர்ட் ஆகுது. See, when you don't mean it, don't say it. Correct. When I mean it, I will say it. I will not hesitate. பட் தேவையில்லாமல் இது ஐ ஹவ் பீன் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ஹியர். பேசுகிறதுக்கு அட்லீஸ்ட் தமிழ் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது இன் கம்பேரிசன் டு அதர் லாங்குவேஜஸ். தமிழ் சினிமாவுடைய 2 முக்கியமான நட்சத்திரங்கள், ஒன்று ரஜினி, இன்னொன்று கமல். சார் கமல் சார்ஸ் இன்ட்ராக்ஷன் ஹாஸ் பீன் ஓகே சார். ஆஸ் இன் வி ஸ்பீக் லெஸ். அவர் செம்ம சீரியஸ் மேன். அதை பற்றி அது தோணுது எனக்கு. ரஜினி சார் குழந்தை சார். அவர் ஆக்சுவலி அவர்கிட்ட பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் செம்ம டைம் பாஸ். அவர் வெரி சார், அவர் there's only one piece like that 100% true in the world sir. True. அது எப்படி வந்திருக்குன்னா, ஸ்டார்டம் விடுங்க, உள்ளே கூட அவர் ஆக்சுவலி ஒரு குழந்தை மாதிரி தான் பேசுவார் அவர். அண்ட் ஐ திங்க் there is a lot one should learn from him. How to reach and how to still be here. அப்படி இருக்கு அவர் பற்றி. அண்ட் one good quality about Rajini sir is, sir, when he is talking to he is listening, sir. ஆமாம், he will listen. Listen, sir. அது செம்ம கேள்வி. He is not somebody to just ask you a question and he never asks you stupid questions. True. சும்மா கேள்வி கேட்க, என்ன எப்படி இல்லை என்ன பண்ணுறீங்க அது கேட்க செம்ம பேசுவார் அவர். ஸோ I don't know, sir. I have always loved meeting him. And whenever we met, we have spoken so much. What is Sujit today
இதை உருவாக்கின்றதுல யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? I think first credit goes to my entire family, sir. So my father, my mother. நான் வந்து I'm also a human being. செம்ம தப்பு பண்ணுவேன். ம் I'm not a saint. நான் வந்து எல்லாமே கரெக்ட் தான் லைஃப்பில் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேன். பட் ஐ திங்க் த மோஸ்ட் forgiving people and most lovable people has been my family who shaped me very well every time. My strength are my colleagues in the industry. எனக்கு வாட் எவர் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு தான் என் மூடு இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. பட் என்ன பண்ணாலும் உங்கள் முன்னால் தான் பண்ணுவேன். ம் அண்ட் இஃப் யூ நோ மீ வெல் யூ கேன் ஹேண்டில் மீ வெரி வெல். ஸோ அது கூட இருக்குது. சூப்பர். ஐ திங்க் மோர் தென் எனி திங் மை ஆடியன்சஸ் தப்பு பண்ணதுக்கு டைமில் தே ஹவ் ஆல்வேஸ் forgiven மீ. இந்த மாதிரி படம் நெக்ஸ்ட் பண்ணாத ஆனால் சொல்லி போயிருக்காரு. ஓகே ஓகே சாரி என்ன மாதிரி வரும். I think there are a lot of people, sir. It is an endless list. Starts with my family and ends with the audiences. I think it's been endless. Even media has been, today the rapo, Karnataka na media would share பண்ற rapo, செம்ம ஸ்வீட் rapo. அவரு நான் இங்கே பேசுகிற டைமில் சிரிக்கிறாரு, எல்லாமே பண்ணுவார். Today they understand what we are. And I think it's a great relationship. இது வந்து செம்ம many years only it takes a lot of time to become this. I think, yes, sir, a lot of people are there, sir, including my wife, my daughter, my friends. அருமை. I have very, very, very few friends, sir. I don't make friends easily. So, very few friends, and I think we stick around to talk much, but yadu தேவையில்லாதது பேச மாட்டோம். That is one strength that where they don't come and poison my mind or தேவையில்லாத பேசி அது அப்படி இது இல்லை. And as I told you, சினிமா வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வாக்கிங் ஆன் அ தின் ஐஸ். யூ கேன் கிராக் வெரி ஈஸிலி. நாங்கள் வந்து வெரி வல்னரபிள். ஆல்வேஸ் வி ஆர் வெரி வல்னரபிள் பீப்புள் இன் சினிமா. வி செம்ம ஸ்ட்ரென்த் மாதிரி இருக்கிறோம் இல்லை. we are all vulnerable. I think it is very easy if people know how to handle you and they can shape you very well. சுதீப் ஈஸிலி ரீச்சபிளா? Yes, sir. How difficult was it to reach and talk? But see, there is always a right way and not a right way. Correct. If you are trying not a right way, that when I say not a right way, that may not even be the road. நீங்கள் அங்கே ட்ரை பண்ணிருந்தா நான் தப்பு ஏன் இது இல்லையே, கரெக்டாகிற ஒரு காலம் நான் வந்து பண்ணுவேன். அப்படி எதுவுமே இல்லை சார் மைண்ட் செட்டு. ஜேர்னலிஸ்டோட உங்களுக்கு ஒரு நல்ல கார்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா சொன்னீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் அப்படின்றவங்க விமர்சிப்பாங்க. பண்ணும் சார் எல்லோரும். இப்போ வந்து நாங்கள் வந்து கோபம் வருது எல்லாருக்கு. கோபம் வந்தால் அங்கே தான் டெஸ்டிங் டைம். கோபம் வந்தால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கல்ல, எப்படி பேசுகிறீங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேச்சில் தேவையில்லாத வேர்ட்ஸ் வர முடியும். ஆமாம். கண்ட்ரோல்டு இருந்தால் என்ன சொல்லணுமோ அது கரெக்டாக சொல்லிட்டு கரெக்டாக ரீதியாக சொல்கிறது கூட ஒரு ஆர்ட். கரெக்ட். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஆல் அ பார்ட் அண்ட் பார்சல். ஓகே, ஐ திங்க் ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் கூட அதை ஹேண்டில் பண்ணணும். சம்டைம்ஸ் அவரும் பேட் மூடில் இருக்க போகிறாரு, கூப்பிட்டு என்னடா என்னாச்சு, இல்லை சார் அப்படி இப்படி, ஓகே விடு, நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோ, ஓகே சாரி சார். சார் அவரு கூட ஹியூமன், மேபி தேர் ஆல்சோ ஹேவிங் சம் பேட் டேஸ் இருக்குது சார். இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் ஹவு வி ஹேண்டில் ஆல்சோ. இந்த மாதிரி ஒரு ஸ்டாருடைய லைஃப்பில் இந்த ஃபேன் பேஸ் எந்த அளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதே என்ன பேஸு, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா, அதே பேஸே இல்லாமல் ஃபவுண்டேஷன் எப்படி வருது, ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடு எப்படி வருது. They are everything, sir. Fan base is very important, sir, for survival, to make better films, everything it is very important, sir. சம்மா ஒரு மார்க்கெட் இருக்கிற ஹீரோ இல்லை ரொம்ப நல்ல நடிகர் இதுக்கு மேலே சர்வைவ் ஆக முடியாது. யூ நீட் டு ஹேவ் அ குட் ஃபவுண்டேஷன், யூ நீட் டு ஹேவ் அ ஃபேன் பேஸ் எவ்ரிவேர். அண்ட் தோஸ் ஃபேன்ஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஃபேன்ஸ், இந்த ஃபேன்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாத ஃபேன்ஸ். ஆமாம். படம் மோர் தென் படம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார். ஃபேன்ஸு வேறு ரீதியாக வரார் சார். உள்ள படத்துக்கு ஃபேன்ஸ் இருக்கார், நீங்கள் எப்போ வாழ்கிறீங்க அதுக்கு ஃபேன்ஸ் இருக்கார், இன்டர்வியூவில் உட்காந்து எப்படி பேசுகிறீங்க அதுக்கே ஃபேன்ஸ் இருக்கார், உங்கள் சோஷியல் லைஃப் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அதுக்கு ஃபேன்ஸ் இருக்காரு. யூ டோன்ட் நோ வை பீப்புள் லைக் யூ சார். வி கேனாட் டெல் பீப்புள் லைக் மீ ஃபார் திஸ். அவர் சூஸ் பண்ணுவார், நான் எதுக்கு உனக்கு, நீ எதுக்கு எனக்கு பிடிக்கணும் தெரியுமான்னு. ஒரே ரூமில் 10 பேர் இருந்தால் 10 பேர் 10 டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் கொடுக்குறாரு, நீங்கள் எதுக்கு அவருக்கு உங்களுக்கு பிடிக்கணும். ஈச் ஒன் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். I think every morning is a big effort as to when you know one day that you have such a big fan base, உங்களுக்கு அது என்னது புரியாது சார். ஏன்? One thing you know is how you are leading your life. So at least consistently lead the life in the same manner.
because at least the consistency from the fans will remain. Correct. I think that's all you need to do. Fan base is very important wherever you go. தமிழ் சினிமாவில் உங்களுடைய மிக நெருக்கமான ஃப்ரெண்டு ஷாம் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. ஷாமை தாண்டி வேறு யார் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல Sir, நண்பர்கள்? Samar இருக்கேன் sir. I love, there's another guy called Vikrant. விக்ரம். Vikrant is our Vijay sir's cousin, I think. ஆமாம். He's a very favorite boy of mine. ஓ He's always here. Shantanu, Bharat, ஓ all of them. ஓ Taman, he's also from here. ம் இருக்கார் சார், அம்மா இருக்கார், வரார், எல்லாரும் வந்து மீட் பண்ணுவார். ஷாம் வந்து சம்மா ஃப்ரம் அ லாங் டைம் ஐ நோ ஹிம். ஸோ வி ஆல் கெட் டுகெதர் வெரி வெல். திஸ் இஸ் ஒன் ஹோல் திங் தட் ஐ நோ லாட் ஆஃப் தெம். கன்னடத்தில் ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் சார், பட் none of us meet so often. ஆ So we all are busy in our own lives and things like that. We interact a lot. Some of them are there. We all play cricket and everything. அதெல்லாம் நம்ம பேசுவோம். அவ்வளோ இல்லை சார். நான் வந்து அங்கே எல்லாரும் we know each other, பட் அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் அவர் இது இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. தேவை இருந்தால் மீட் பண்ணுவோம். பெரும்பாலான தமிழ் படங்களை பார்த்துருவீங்களா? I've seen சார். ம் எனக்கு சார் படம் எனக்கு பிடிக்கும் சார். என்ன படம் வந்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னால் இம்மீடியட்டாக வாங்கி பண்ணுவோம், பார்த்துவோம். ஐ saw that டூரிஸ்ட் ஃபேமிலி ரீசெண்ட்லி ஆல்சோ. ம் அவருக்கு கூட பேசின டைரக்டருக்கு, அவர் வந்து இதே ஹோட்டலில் எனக்கு மீட் பண்ணி போனார். ஓ ஒரு ஐ லவ் டு வாட்ச் ஃபிலிம் சார். தமிழ் இருந்தானே, என்ன லாங்குவேஜ் இருந்தால் படம் தானே, எங்கள் ஃபேமிலி இது தானே. இப்போ தமிழில் நடிச்சிட்டு இருக்க நடிகர்களில் உங்களை ஆச்சரியப்படுத்திய நடிகர் யார்? சார் ஐ திங்க் டுடே தமிழில் வந்து செம்ம புது ஆர்டிஸ்ட் வந்திருக்கா சார். ஒரு பேரெல்லாம் தெரியல, என்ன ஒரு படத்தில் ஒரு செம்ம பண்ணுவார். லாட் ஆஃப் வெரி குட் ஆக்டர்ஸ் ஹவ் கம் ஐ திங்க் டுடே. தட் வே எஸ், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் சார். அர்லியர் பார்த்தா ஐ ஆல்வேஸ் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஆல்வேஸ் லவ்ட் விக்ரம். ம் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸஸ் வேர் நெக்ஸ்ட் லெவல் பண்ணுவார் அவர். சூப்பர். What is as a personality, I always adored Ajit. And Surya is our kind of a person. Yes. So we interact. யூ ஹவ் க்ளோஸ் இன்டராக்ஷன். இப்போ பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் தான் அதிகமாக உருவாகிட்டு இருக்கு. இது வந்து ப்ளஸ்ஸா மைனஸா? Plus சார், அதில் மைனஸ் என்ன இருக்குது? அப்போ பேன் இண்டியன் படம் வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி கதை இருக்குது, சம்பூர்ணம் ஆல் ஓவர் இந்தியா அது பார்க்குறாரு, உங்களோட அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா தப்பே இல்லை சார். ஒரு படம் அது கதை சொல்லி நாங்கள் நதிக்கமாக எல்லாருமே பார்த்து பிஸ்னஸ் நிறையா ஆகுது, எதுக்கு தப்பு? தப்பே இல்லையே. Why do you want to make your dream squeezed? If you have a dream that even I will enjoy, say it, no? What is wrong in that? And pan Indianன்றது ஒரு இன்டென்ஷன் மட்டும் இல்லை சார், அங்கே செம்ம காசு தேவை இருக்கேன். ம் எல்லா இடத்துக்கு போய் பப்ளிசிட்டி பண்ணும், அது பண்ணும். இட்ஸ் அ பிலீஃப், நோ? ஆல்சோ அ டிசைர் டு ரீச் ஆஸ் மெனி பீப்புள் அஸ் பாசிபிள். தப்பு என்ன இருக்குது? நெக்ஸ்ட் கோல் என்ன சுதீப்புக்கு? சார் என் ஃபஸ்ட்டு ஆம்பிஷன் இருந்தது, நான் படத்துக்கு வரணும், இங்கே ஒரு பேர் பண்ணணும், ம் இங்கே ஒரு நல்ல நடிகராக இங்கே நான் ஐ ஷுட் ஸ்டாண்ட். ஐ ஹவ் டன் தட் சார். அண்ட் ஆஃப்டர் தட் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், பியூட்டிஃபுல் ஃபெதர் ஆன் த கேப் அண்ட் ஐ என்ஜாயிங் எவ்ரி பிட் ஆஃப் இட். நாளைக்கு வர சீன் எது, அது எப்படி பண்ண முடியும்? யாக்கಂದ್ರೆ நாளைக்கு வர சீன் நாளைக்கு வராது, அது வேறு சீன். கரெக்ட். ஸோ நாளைக்கு வர சீன் எப்படி பண்ண முடியும்? ஸோ பை த டைம் ஈவினிங் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீலிங்கில் இருக்காமா, நல்லா பண்ணுதா, இன்றைக்கி நல்லா ஆச்சு, இது பண்ணியிருக்கலாமே, இது வாட்ச். ஸோ ஐ திங்க் ஐ கன்சிஸ்டன்ட்லி ஐ நீட் டு வேக் அப் அண்ட் டூ தட். அந்த நாள் வந்து கரெக்டாக பண்ணும். இட்ஸ் ஒன் டே அட் அ டைம். ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹேவ் டு டேக் தட் அண்ட் ஐ டூ தட். கன்னடத்தில் பல பாடல்கள் பாடியிருக்கீங்க, தமிழ்லையும் பாட்டெல்லாம் பாடுவீங்களா? சார் தமிழில் ரீசெண்டாக ஷாமுக்கு ஒரு பாடினேன் சார். ஓ அந்த ஒரு ஏதோ படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாருன்னு இருக்குது, ஆ பாடினேன். அம்பரீஷன் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார், அம்பரீஷ். ஜெயசித்ராசன். அம்பரீஷன். நான் அவருக்கு ஆம்பியனை கூப்பிடுவேன். ஆமாம் ஆமாம். ஸோ அவருக்கு பாட்டிருக்கேன் நான். ஓ 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஒன்று நாயகன் ஒரு பாட்டு, இன்னொரு சேது ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ம் இன்னொரு இருக்கு ம் ரேமான் சார் படம் பேர் தெரியல, ம் 3 இருக்கு. ம் ஒரு லைன் பாடுவேன். ஆமாம். தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே வான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே வான் போல வந்தவனே யாரடிச்சாரோ.
இது ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று மாலையின் வேதனை கூட்டுதடி காதல் தன் வேலையை காட்டுதடி தனநானா நானி நானனே தனநானானன் முகம் காற்று எந்த பௌர்ணமி என் காதல் வீணை நீ வேதனை சொல்லிடும் ராகத்திலே நானனா தானினே தானனே மாலையின் வேதனை கூட்டுதடி காதல் தன் வேலையை காட்டுதடி. இதுவரை இன்னொரு கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு கன்னத்தில் குழி அழகு கார்கூந்தல் பெண்ணழகு கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு கன்னத்தில் குழி அழகு கார்கூந்தல் பெண்ணழகு. வண்டர்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, மை ப்ளஷர். நம்ம ரசிகர்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப My pleasure, my pleasure. Thank you so much for your wonderful time, and it was a great opportunity to speak to you. I wish you to all the very best. Thank you, sir. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.